அன்றாட வாழ்வில் தாவரங்கள். இப்ப பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பை பற்றியும் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு பற்றியும் படிக்கின்ற அறிவியல் தாவரவியல் பாடத்துக்கு பொருளாதார தாவரவியல் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு அன்றாட வாழ்வில் தாவரங்கள் மிகவும் அவசியம், தேவையாக இருக்கிறது. நாம் சுவாசிக்கிற காற்றிலிருந்து நாம் உண்ணுகின்ற உணவு, நீர் எல்லாவற்றுக்குமே தாவரங்களை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த தாவரங்களை குறித்து நாம் இப்பொழுது படிக்க இருக்கின்றோம். அதுல 6 வகையான தாவரங்களை பற்றி நாம படிக்கிறோம். முதல்ல உணவு தரும் தாவரங்கள், நறுமண தாவரங்கள், மருத்துவம் தாவரங்கள், நார் தாவரங்கள், அப்புறம் மரக்கட்டை தரும் தாவரங்கள், அலங்கார தாவரங்களை குறித்து நாம் படிக்கின்றோம். ஏற்கனவே இவற்றை குறித்து நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தாவரங்களை குறித்து விளக்கி சொல்ல வேண்டும். அந்த தாவரங்களுக்கான எடுத்துக்காட்டோடு காட்டி நீங்க என்ன செய்யலாம், சொல்லலாம். சரியா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் இனிமே நாம உணவு தாவரங்களை பத்தி பார்க்க போறோம். உணவுனா என்னன்னு பத்தி பார்க்க போறோம். உணவுனா பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு மற்ற உயிரினங்களுக்கு தேவையான பொருள் தான் உணவு தாவரங்கள் சொல்றோம். இப்போ உணவு தாவரங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு உணவு தரும் தாவரங்களை தான் உணவு தாவரங்கள் சொல்றோம். நம்ம பல்வேறு பாகங்களான வேறு, தண்டு, இலை, தண்டுகள், காய்கறிகள், கனிகள் அதெல்லாம் நம்ம உடலுக்காக, ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம உடலுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பல்வேறு பாகங்களாக வகையாக பிரிக்கிறோம். காய்கறிகள், தானியங்கள், பருப்பு வகைகள் சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்ப காய்கறிகள்னா என்னன்னு பார்த்தோம்னா, காய்கறிகள் எதுல இருந்து பெறுகிறோம்னு பார்த்தோம்னா, நம்ம பல்வேறு பாகங்களாக நாம் காய்கறிகளை பெறுகிறோம் சொல்றோம். காய்கறிகளுக்கு எடுத்துக்காட்டா வேறு, பீட்ரூட், கேரட் எடுத்துக்கலாம். இலைகள்ல வந்து கருவேப்பிலையும் கீரையும் எடுத்துக்கலாம். தண்டுகள்ல உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். மலர்கள்ல வாழைப்பூவும் காலிஃபிளவரும் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கும் கரும்பும் நம் பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி புல்வெளியில விளையிற தாவரங்களை தான் நம்ம தானியங்கள் சொல்றோம். தானியங்களுக்கு எடுத்துக்காட்டாக கோதுமை சொல்றோம். தானியங்களுக்கு எடுத்துக்காட்டா கோதுமை, கம்பு, கேழ்வரகு, திணைன்னு சொல்றோம். அடுத்ததா பார்த்து பருப்பு வகைகளை பத்தி பார்க்க போறோம். பருப்பு வகைகள்னா ஒரு குடும்பத்தை சார்ந்து உண்ணக்கூடிய தாவரத்தை உண்ணக்கூடிய பொருள் தான் நம்ம பருப்பு வகைகள் சொல்றோம். பருப்பு வகைகளுக்கு எடுத்துக்காட்டாக கொண்டை கடலையும் பச்சை பயிரும் சொல்றோம். தாவரங்கள் நம் வெப்பமண்டல தாவரங்கள் இருந்து எடுக்கப்படும் நறுமண பொருட்கள் உணவிற்கு, நறுமணத்திற்கு நாம் பயன்படுத்துகிறோம். நறுமண பொருட்கள் எதிலிருந்து எடுக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, தாவரங்களின் மரப்பட்டைகள், வேர்கள், இலைகள், தண்டுகள், மலர்கள் இதிலிருந்து தான் நறுமண பொருட்கள் எடுக்கப்படுகிறது. நறுமண பொருட்கள் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, உணவுக்கு, சுவைக்காக, நிறத்திற்காக, உணவுப் பொருட்களை பாதுகாக்க இதுக்கெல்லாம் பயன்படுது. இந்திய நறுமண பொருட்கள் இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம பிரியாணி இலை, லவங்கப்பட்டை, வெந்தயம், பெருஞ்சீரகம், சீரகம், ஓமம், இஞ்சி, கிராம்பு, மிளகு, கொத்தமல்லி விதைகள், கருவேப்பிலை, ஏலக்காய், இஞ்சி, கடுகாய் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். சுற்றி காணப்படும் தாவரங்களில் சில தாவரங்கள் நமது நோய்களை குணப்படுத்த பயன்படுகின்றன. இவற்றினை நாம் மருத்துவ தாவரங்கள் என அழைக்கிறோம். புண், வெட்டு, காயம், சளி, தும்பல், காய்ச்சல் போன்ற இன்னும் பல நோய்களை இவை குணப்படுத்துகின்றன. சில தாவரங்களில் காணப்படும் சில வகையான வேதிக்கூட் பொருட்கள் பூச்சிகள், பூஞ்சைகள் மற்றும் சில நோய் கிருமிகளுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுகின்றன. மருத்துவ தாவரங்களில் பல்வேறு மருத்துவ குணங்கள் அடங்கி உள்ளதால் இவைகள் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகின்றன. நெல்லிக்காய் வைட்டமின் சி சத்து குறைவால் வரும் ஸ்கர்வி போன்ற நோய்களுக்கு மருந்தாக நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். மஞ்சள் கிருமி நாசினி, சிறிய காயப்பட்ட இடங்களில் தோற்று
ஏற்படுத்த தடுக்கும். இரும்பல், சளி, தும்பல், மார்பு சளி, மூச்சு குழாய் அழற்சியை குணப்படுத்தும். தோல் குணப்படுத்தும். தோல் நோயை குணப்படுத்த மருதாணி தோல் நோயை இதுவும் குணப்படுத்தும். கற்றாழை தோல் எரிச்சலை குணப்படுத்தும். உடல் புண்ணை குணப்படுத்தும். கற்பூரவள்ளி இரும்பல், சளி போன்ற நோயை குணப்படுத்தும். நார் தாவரங்கள் எந்தெந்த தாவரத்திலிருந்து நமக்கு நார் கிடைக்குதோ அந்த தாவரத்தை தான் நம்ம நார் தரும் தாவரங்கள் எனப்படுகின்றோம். நாருக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? நூல், கயிறு, துணி, காகிதம் போன்றவையெல்லாம் இதுக்கு பயன்படுத்துறோம். நார் தாவரங்கள் மொத்தம் 2 வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பயன்பாட்டின் அடிப்படையில், செகண்ட் ஒன்று வந்து கிடைப்பெறும் தாவர பாகங்களின் அடிப்படையில். பயன்பாட்டின் அடிப்படையில் மொத்தம் 3 வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நெசவு நார்கள். நெசவு நார்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? நெசவு நார்கள் வந்து துணி நெய்ய உதவுது. அதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்? பருத்தி. பருத்தி வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? சிறுவை சிகிச்சையின் போது தையல் நூலால பயன்படுத்துறோம். அடுத்ததா கயிறு நார்கள். கயிறு நார்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? கயிறு நார்கள் வந்து கயிறு தயாரிக்க உதவுது. அதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்? தென்னைய சொல்லலாம். அடுத்ததா நிரப்பும் நார்கள். நிரப்பும் நார்கள்னா என்ன சொல்லலாம்? நிரப்பும் நார்கள்னா அதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்? நிரப்பும் நார்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து இலவம் பஞ்சு. இலவம் பஞ்சு அது எது தயாரிக்கிறோம்னா மெத்தைகள் தயாரிக்க உதவுது. அடுத்ததா கிடைப்பெறும் தாவர பாகங்களின் அடிப்படையில். கிடைப்பெறும் தாவர பாகங்களின் அடிப்படையில் மொத்தம் 4 வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து விதைகளின் மேற்புற தூவி. அதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்? பருத்தி. பருத்தி வந்து சிறுவை சிகிச்சையின் போது தையல் நூலால பயன்படுதுன்னு சொன்னோம். அடுத்ததா இலைநார்கள். இதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்? இலைநார்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து கற்றாழை. கற்றாழை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது? கற்றாழை வந்து முகப்பொலிவுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுது. தாவரம் நமக்கு தேவையான மரக்கட்டைகள் எல்லாம் தாவரங்கள் இருந்தா கிடைக்கிறது. இதுவே மரக்கட்டை தரும் தாவரம் என அழைக்கப்படும். வீடு கட்டுவதற்கும் மரப்பொருள்கள் தயாரிப்பதற்கும் பயன்படுகிறது. மரக்கட்டை என்பவை தாவரத்தின் காய்ந்த தண்டு பகுதியாகும். மரக்கட்டைகளின் பண்பு: கடினத்தன்மை, நீடித்து உழைக்கும் அழகு, வெப்பத்தினை தாங்கும் திறன், குறைந்த ஈரப்பதம், வலிமை, பயன்பாட்டிற்கு ஏற்ப அமைப்பு. பொருளாதார ரீதியாக பயன்படுவதற்கும் மரக்கட்டை அதன் வலிமை, அடர்த்தி அடிப்படையில் 2 வகைகளாக பிரிக்கின்றன. அவை வன்கட்டை, மென்கட்டை. வன்கட்டைனா என்ன, மென்கட்டைனா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வன்கட்டை. வன்கட்டை வந்து ஒரு பூக்கும் தாவரம். ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவர வகையில் இருந்துதான் எடுக்கிறது. வன்கட்டையை வந்து எடுக்கிறது. இதில் இருந்து உயர்தரம் மண்சாமான்கள் மேற்கூரைய மர கட்டுமானங்களுக்கு தயாரிப்பதற்காக பயன்படுகிறது. இதோட எடுத்துக்காட்டுனா தேக்கு, பழா. ஒரு பூவா தாவரம். ஜெம்னியோஸ்பெர்ம் தாவர வகையில் இருந்தா மென்கடையை எடுக்கிறது. ஒரு சில ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவர வகையில் இருந்து கிடைக்கிறது. இது பொதுவாக ஒட்டும் பலகைகள், மரப்பெட்டிகள், தாள்கள், காகிதம் உற்பத்திக்கு பயன்படுகிறது. இதோட எடுத்துக்காட்டாக நம்ம கடம்பு, பைன் சொல்றோம். அலங்கார தாவரம். இப்ப நம்ம அலங்கார தாவரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அலங்கார தாவரம்னா என்ன? அழகிய காரணங்களுக்காக வளர்க்கப்படும் தாவரத்தை தான் நம்ம அலங்கார தாவரம்னு சொல்றோம். இப்படி மரம் வளர்ப்பு, செடி வளர்க்குற மாதிரி இது ஒரு வகையான வளர்ப்பு தான். இதுதான் மலர் வளர்ப்புன்னு நம்ம சொல்றோம். நம்ம தோட்டத்துல வளர்க்குற தாவரத்தை நம்ம இந்த பூக்களை வச்சா நம்ம தோட்டம் அழகா தெரியும். நம்ம வீட்டை நம்ம அழகுபடுத்துறதுக்காக இந்த தாவரத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு எடுத்துக்காட்டாக சாமந்தி, ரோஜா, கனகாமரம் சொல்லலாம். இதெல்லாம் வளர்க்குற மாதிரி இந்த அலங்கார தாவரத்தையும் நம்ம வளர்க்கணும். அலங்கார தாவரங்கள் செம்பருத்தி பூ, மாதனூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி. தேங்க்யூ. ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி, காட்டுக்கொள்ளை.